அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கௌதமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். இங்கே வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் மகாராணி அவென்யூ ஜங்ஷனில் டாக்டர் B12 கிளினிக் அண்ட் ஏர்வே ஃபர்ஸ்ட் அப்படின்னு புதுசாக இன்றைக்கி May 25 கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் நுரையீரல் சம்மந்தமான தொந்தரவுகள் மட்டும் இல்லாமல் குரட்டை தொந்தரவு, தூக்கத்தில் மூச்சு திணறல் போன்ற நோய்களுக்கு வைத்தியம் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் ஒரு 7 பேர் இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நாங்கள் நுரையீரல் மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது மூச்சுக்குழாயில் மற்ற தொந்தரவுகள் மேலேருந்து கீழ் மூச்சுக்குழாய் வரைக்கும் மற்ற தொந்தரவுகள்னால் வர குரட்டை தொந்தரவு மற்றும் தூக்கத்தில் வர மூச்சு திணறல் அது எல்லாமே நம்ம வெறும் நுரையீரல் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். குட் மார்னிங். நான் வந்து டாக்டர் சரண்யா, குழந்தைகளுக்கான பல் மருத்துவர். குழந்தைங்களுக்கான பல் மருத்துவருக்கும் இங்கே ஸ்லீப்புக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேர் யோசிப்பீங்க. தூக்கத்துக்கும் மூச்சு திணறலுக்கும் மூச்சுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. மூச்சு வந்து சுவாச காற்று நம்மளுக்கு சரியாக போய் சேரலைன்னா தூக்கன்றது நிம்மதியான தூக்கமே கிடைக்காது. எல்லாரும் இன்றைக்கி கேட்குறது ஒரு நாள் நைட்டு நிம்மதியான தூக்கம், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கி இருக்க நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு சைலண்ட் எபிடமிக்குன்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் சரியாக தூங்குறதில்ல. நீங்கள் ஒரு கல்யாண வீடோ இல்லை ஒரு சினிமா தேட்டரோ எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும், ஒரு மாலில் போய் பார்த்தோன்னா கூட 10 குழந்தையில் 4 குழந்தை வந்து வாயை திறந்து தான் மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. வாயை திறந்தே தான் நடந்துட்டு இருக்காங்க. மூக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு, சுவாசம் செய்யறதுக்கு, வாய் வந்து மென்று நம்ம நல்லா விழுங்குறதுக்கு. இது ரெண்டும் நம்மளுக்கு சரியான ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா தூக்கன்றதுலையும் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். முதல்ல டாக்டர்லேருந்து தூக்கத்துக்கான ரீசன்ஸ் என்ன பிரச்சனை, மூச்சு ஏன் விட முடியலன்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இஎன்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன்ஸும் பல்மனாலஜிஸ்ட்டும் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சி இஎன்டி டாக்டர் ஏதாவது வந்து அடைப்பு இருக்குதா அதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்களோட ரோல் ஆஸ் எ டென்டிஸ்ட் கம்ஸு. உங்களோட தாடையை வளர்க்குறது, குழந்தையிலேருந்தே நல்லா விரிவான தாடையை வளர்த்து கொடுக்கறது தான் எங்களோட மெயினான ஜாப். தாடையை வளர்த்து கொடுத்துட்டோம்னா மேல் அண்டத்தில் நாக்கு தன்னால் போய் உட்காரும், மூச்சு வந்து மூக்கில் விட முடியும் உங்களால். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த டீமில் வந்து ஒரு டென்டிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.